தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து நான் ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட்ஸோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக போயிட்டு வந்த ஒரு இடம் தான் பப்பி ஹில்ஸ். அதாவது தெலுங்குல வந்து பப்பி கொண்டல்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே அருமையான ப்ளசண்ட்டான இடம். அந்த அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு 8 பேர் வந்து இந்த ட்ரிப்பில் எல்லாருமே வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அசம்பிள் ஆகிட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா 11:45 வந்து இந்த அவுரா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் நாங்கள் போனோம். நாம எல்லாருக்குமே ட்ரெயின் ட்ராவல்ன்றது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சமான ரொம்பவே சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக வந்து இது மாதிரி ட்ரெயினில் போகிறதுன்றது எப்பவுமே வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்பவே வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக எல்லாருக்குமே இருக்கும். நாங்களும் அது மாதிரி தான் எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சுட்டு இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பசுமையான காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ராஜமுந்திரி போகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடங்கள்லாம் நாங்கள் கவர் பண்ணோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வயல்வெளிகள் வந்து பச்சை பசேல்னு காட்சி அளிக்குது. காலையில் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கும்போது மனதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிரிட்ஜோட பேர் வந்து கோதாவரி பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரயில்வே லைனு, மேலே வந்து பஸ், அப்புறம் வந்து மற்ற டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போகிறதுக்கு வசதியாக வந்து இவங்க அருமையாக கட்டியிருக்காங்க. ட்ரெயின் கரெக்டாக வந்து 9:05 வந்து ஸ்டேஷனை வந்து ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டேஷன் வந்து ராஜமுந்திரி ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டேஷன்லேருந்து இறங்கி எல்லாருமே வந்து இந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஹோட்டலில் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்சனுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. குளிச்சுட்டு எல்லாருமே இந்த டிஃபன் சென்டரில் தான் எங்களோட காலை உணவை வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த இடத்துல கிடச்சிது. விலைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 பேருக்குமே சேர்த்து மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 180 rupees தான் ஆச்சு. எல்லாரும் சாப்பிட்டு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போலாவரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ அந்த இடத்துல இருந்து தான் போட் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் ஏறக்குறைய ஒரு 2 hours வந்து காரில் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்த வந்து ரீச் ஆனோம். இது வந்து ராஜமுந்திரிலேருந்து ஏறக்குறைய வந்து ஒரு 80 kilometers இருக்கும். எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தான் போட்டில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். எல்லாருமே வந்து கார்லேருந்து இறங்கி போட்டுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ட்ராவல் பண்ண போகிற போட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் போட்டில் ஏறி அசம்பிள் ஆகிட்டு எல்லாருமே வந்து அந்த கோதாவரி ஆற்றோட அழகை ரசிக்கிறதுக்கு தயாராக வந்து ரெடி ஆகிட்டோம். இந்த இடத்துல ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து எந்த மொபைலும் வந்து எந்த நெட்வொர்க்கும் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. இது ஒரு வகையில் பார்த்தா டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் சிலருக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனுக்காக வந்தோம்னா இந்த மொபைல் இன்டர்நெட் எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் ரொம்பவே வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ எங்களோட போட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போட்லேயே வந்து அருமையான லஞ்சை வந்து எங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை எல்லாமே சேர்ந்து ரசம், சாம்பார், கர்ட் எல்லாமே வந்து அருமையான ஒரு லஞ்சை வந்து எங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து போட்லேயே வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இது ஒரு புது என்ன சொல்கிறது ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு எல்லாருக்குமே. எங்களுக்காக இந்த ஸ்பெஷல் லஞ்சு வந்து எங்களோட அருமையான நண்பர் வந்து சகோதரர் திரு ஆரிஃப் கான் அவர்கள் வந்து அவங்களோட டீமோடு சேர்ந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த லஞ்சை வந்து ரெடி பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு தேங்க்ஸை வந்து இந்த டைமில் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கோதாவரியோட அழகை வந்து பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நீங்களும் வந்து அந்த அழகான காட்சிகளை வந்து நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல அருமையான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் வந்து வருங்காலத்தில் வர இருக்குது. இந்த கோதாவரி நதியை வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்பவுமே வந்து வற்றாத நதி அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோதாவரி ஆறு வந்து இந்தியாவிலேயே மிக நீளமான 2வது பெரிய ஆறு கங்கைக்கு அப்புறம். இது எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகிரி மவுண்டன், அதாவது மகாராஷ்டிராவில் நாசிக் அருகில் வந்து பிரம்மகிரி மவுண்டனில் வந்து தான் ஸ்டார்ட் ஆகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எல்லாருமே ரிலாக்ஸேஷனுக்காக நிறைய இடங்களுக்கு போயிருப்போம். அதில் வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது, ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டான ஒரு இடம். நாங்கள் வந்து பர்சனலாக எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணதை தான் உங்க கூட சொல்லிட்டு இருக்கேன். சுற்றி பார்த்தீங்கன்னா அருமையான மலைகள், பச்சை பசேல்னு ரொம்ப அருமையாக காட்சி அளிக்குது. இந்த தண்ணி இதில் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே வந்து நம்ம கவலைகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு ஃபீலிங்கை வந்து எங்கள் எல்லாருக்குமே கொடுத்தது. இந்த நதியோட வாட்டர் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து இவங்களாலேயே கணிக்க முடியல. ஏன்னா வந்து இது வர இடம்னு ஸ்டார்ட் இடம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சில டைமில் பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது, சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து இவங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியல. அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வந்து அந்த போட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க. சில இடங்களில் வந்து 280 அடியிலேருந்து 300 அடி ஆழம் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பப்பி ஹில்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து இந்த ராஜமுந்திரியில் வந்து போட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து போட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்களா கிடைக்கும். நானும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போன இந்த போட்டோட டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்படி ஒரு சூழலில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம மனசுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக போகும்போது ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த மாதிரியான இயற்கையான காட்சிகளோடு நம்ம பயணிக்கும் போது நம்ம மனசில் இருக்க கவலைகளிலிருந்து எல்லாமே வந்து மறந்து போயிட்டு நம்ம மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ரம்மியமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே அருமையாக என்ஜாய் பண்ணோம். இவ்வளோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்டாக கடலில் தான் கலந்துட்டுருக்கு. இதுக்காக ஆந்திரா அரசாங்கம் வந்து ஒரு டேமை வந்து கட்டுவதற்கான பணிகளை ஸ்டார்ட் பண்ணி முழுவீச்சில் வந்து அந்த பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து ஒரு ப்ரைவேட் ரெசார்ட்டு. இது லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் இந்த இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணோம். ஒரு பர்சனுக்கு வந்து 800 ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷனும் அடங்கும், 3 வேளை சாப்பாடும் வந்து அடங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாமினலான அமௌண்ட்டு தான். உள்ள பார்த்திங்கன்னா ஒரு பெட் இருக்கும், ஃபேன் ஃபெசிலிட்டியோட
ரொம்பவே வந்து நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி நைட் ஸ்டே வந்து போட்லேயே தான் பண்ணோம். ஏன்னா அந்த ரிசார்ட்ஸ் வந்து ரெனோவேஷன் ஒர்க்குக்காக வந்து ஃபங்க்ஷன் ஆகாதனால போட்லேயே வந்து அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணோம். மறுநாள் மார்னிங் வந்து நாங்கள் எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 11 o'clock போல் வந்து மறுபடியும் வந்து போட்டில் வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு வந்து போட்டில் வந்து சர்வ் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த போட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். போட் ட்ராவல் முடிச்சுட்டு திரும்பவும் நாங்கள் அதே கேபில் வந்து ராஜமுந்திரி ஸ்டேஷன் வந்துட்டோம். ஈவினிங் வந்து 5:05 வந்து எங்களோட ட்ரெயின். ஏர்லி மார்னிங் 3:50 வந்து எங்களோட ட்ரெயின் வந்து மெட்ராஸ் சென்டரில் வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த ட்ரிப் எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து ஒரு அருமையான ட்ரிப்பாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.